அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் எது வளர்ச்சி எது வீழ்ச்சின்றதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். அறிவியல் எப்போதுமே உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, ஒரு நோயாளிக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்குது. இப்போ அந்த மருந்தை சாப்பிட்டா உண்மையில் அந்த நோய் குணமாகுதா அப்படின்னா, நீங்கள் உள்ளே ஆழ்ந்து போய் பார்க்கணும். அதுவும் ஒரு மாத்திரை சாப்பிட்டா அந்த கிருமி செத்து போகுதுன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். கிருமி வேறு ரூபத்தில் இருக்கும். அதை தான் இவங்க போன ஜென்ரேஷனில் கிருமி இப்போ வேறு ரூபத்தில் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க அறிவியலாளர்கள். எப்பயுமே இயற்கை உண்டாக்குற எந்த ஒரு கிருமியையும் எந்த ஒரு இதையும் நம்ம அழிக்கவே முடியாது. சரிங்களா? அப்போ ஒரு மாத்திரை போடும்போது ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் குணமாகுதுன்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் குணமாகாது. அந்த மாத்திரைனால என்ன ஆகுதுன்னா இன்னொரு நோய் உண்டாகுது. இது எப்படிங்க அறிவியல் வளர்ச்சின்னு நம்ம சொல்ல முடியும்? இதே போல தான் ஒவ்வொரு பொருளுக்குமே. இப்போ ஒரு டூ வீலர் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டூ வீலருக்கு நம்ம பெட்ரோல் போடுறோம். பெட்ரோல்னால் வரக்கூடிய அந்த புகையெல்லாம் என்ன ஆகுது? மனிதனை உடல்நிலையை பாதிக்குது. இது எப்படி வளர்ச்சி ஆகும்? இது வீழ்ச்சி தானே, வளர்ச்சின்னு ஒன்று கிடையாது. இதே ஆன்மீகத்தில் எடுத்துக்கங்க. இந்த இயற்கையை நம்ம எப்படி பாதுகாக்கணும், எப்படி நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், மரத்தை எப்படி பாதுகாக்கணும், மண்ணை எப்படி பாதுகாக்கணும், இதுதாங்க ஆன்மீகம். அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அதாவது அறிவியல்ன்றது இயற்கையை பொருளாக பார்க்கும், ஆன்மீகன்றது இயற்கையை அருளாக பார்க்கும்.